வணக்கம் மக்களே அனைவருக்கும் 2026 கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் 20/5/2026 ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனுவல் பிளானர் 2026 அவங்க சொன்ன அதே டேட்டில் கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட வேலையை அவங்க பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் இது எது சம்மந்தமான எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்ஜினியரிங் அல்லது அந்த டெக்னிக்கல் ரிலேட்டடான நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக படிச்சிருக்கிற அந்த டெக்னிக்கல் கோர்ஸ்க்கான ஒரு காமன் எக்ஸாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 இருக்க போது, அந்த பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்குன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் அதில் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் இதெல்லாம் சேர்த்து ஒரு 200 கொஷின் இருக்கும். இது ஒரு நாள் நடக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கான டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கண்டிப்பாக சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/5/2026, கடைசி நாள் 25/6/2026. ஸோ இது கரெக்ஷன் விண்டோவும் ஓப்பனில் இருக்கும். அப்போ நமக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்த மாதிரி பேப்பர் 1 பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 200 கொஸ்டின் இருக்க போது. இது நம்ம ஜென்ரல் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற ஜென்ரல் தான். ஸோ பேப்பர் 2 உங்களுக்கு என்ன நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். அக்ரிகல்ச்சர், ஸோ ஆர்கியாலஜி, கெமிஸ்ட்ரி, சிவில் இன்ஜினியரிங் மேஜராக இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், டைரி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஜியாலஜி, ஹார்டிகல்ச்சரு, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, இது மாதிரி உங்களோட அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேப்பரும் மாறும், சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இது என்னென்ன போஸ்ட்டு, யார் யார் என்னென்ன எலிஜிபிலிட்டி, அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் எலிஜிபிள்ங்கிறத நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். அது இது கூட சேர்த்தோன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ பாருங்கள், ஜியாலஜி இன் மைனிங்கில் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே லெவல் 20 உங்களோட பேசிக் பே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 37,700 இருக்கும். உங்களோட இன்ஹேண்ட் சேலரி ஒரு 56,000 ப்ளஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு இப்போ பார்த்துடலாம். அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட், இதுவும் ஜியாலஜிஸ்ட் தான். ஸோ இது ஆனால் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இது ஒரு 64 போஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஏஓ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில், ட்ரக் இன்ஸ்பெக்டர் ட்ரக் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் ஹச்ஓ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தோட்டக்கலை. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் என்ன டிபார்ட்மெண்ட்? ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருக்குது. ஸோ பப்ளிக் ஒர்க்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்தில் இது ஒரு 3 போஸ்டிங் இருக்குது. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர்ஸ் பார்த்திங்கன்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் ஜூனியர் ஆர்கிடெக்ட்டு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், இது எல்லாமே ஏஇ தான். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இருக்குது. பப்ளிக் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தான், பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏஇ அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் இருக்குது. தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்த போர்டில் பார்த்திங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இருக்குது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருக்குது. என்விரான்மெண்ட் சயின்டிஸ்ட் இருக்குது. ஸோ ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் இருக்குது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா அதில் ஐடி, சிவில், ஸோ எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் இருக்குது. ஏஏஓ அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் லிமிட்டடில் இருக்குது. ஸோ ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர், ரிசர்ச் அசிஸ்டன்ட், ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இருக்குது. எல்லாமே டெக்னிக்கல், இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க தான் அந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷனில், சில்ட்ரன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அசிஸ்டன்ட் சூப்பர்டென்ட் ஆஃப் அப்ரூவ்டு ஸ்கூல்ஸ் அது இருக்குது. சிஸ்டம் மேனேஜர் பார்த்திங்கன்னா சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா லா டிபார்ட்மெண்ட்டில் டிரான்ஸ்லேட்டர், லைப்ரேரியன் அது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். டெப்டி மேனேஜர் டைரிங் பார்த்திங்கன்னா இது வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் அங்கே இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மேக்னசைட்ஸ் லிமிடெட், சரிங்களா? இங்கே டிஎன்எம்எல் பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர், டூரிஸ்ட் ஆஃபீஸர் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் இருக்குது எக்கனாமிக்ஸு. பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன், ஜூனியர் ஃபோட்டோகிராஃபர், அசிஸ்டன்ட் லைப்ரேரியன். ஸோ இது எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் இருக்குது. அந்த குவாலிஃபிகேஷன் நான் தனி வீடியோ போடுறேன். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 461 போஸ்ட்டு. 461 போஸ்ட் கண்டிப்பாக கம்மி கிடையாது. ஏன்னா இதெல்லாமே நீங்கள் டேரெக்டாக ஒரு ஆஃபீஸராக போய் உட்கார போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி கிடையாது, ஒர்த்து தான். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. மினிமம் ஏஜ் லிமிட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க, 21 தான் மினிமம் ஏஜ் லிமிட்டு. ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது இது எல்லாமே எப்பவும் போல் காமன் தான். இந்த குவாலிஃபிகேஷன்
எல்லோரும் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க, யார் யார் எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நான் தனி வீடியோவாக போடுறேன். அந்த தனி வீடியோவில் நான் யார் யார் எதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், யாருக்கு தேவையில்லை, எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதோட எலிஜிபிலிட்டி இது எல்லாமே காமன் தான். ஸோ பேப்பர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு 100 மார்க் இருக்குது. அது எலிஜிபிலிட்டியும் இருக்குது, அதுக்கு மார்க்கும் இருக்குது. ஸோ அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் 25, ஆப்டிடியூட் பார்த்திங்கன்னா 25, மொத்தம் 200 கொஸ்டின் இருக்கும். ஸோ அது 3 hours நடக்கும். அது ஓஎம்ஆர் முறையில் தான் நடக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2 உங்களோட டிகிரி பேப்பர், நீங்கள் எதுக்கு எலிஜிபிளோ அந்த டிகிரி பேப்பர், அது 200 கொஸ்டின் இருக்க போகுது. அது ஒரு 300 மார்க்கு. ஸோ இதில் ஒரு 150 மார்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் ஓவராலாக எவ்வளோ வரணும், 450 மார்க்கு. இன்டர்வியூ கிடையாது. 450க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களோட மார்க் லிஸ்ட் வரும். அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி அப்லோட் பண்ணுறது எல்லாமே. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் அது எல்லாமே மோஸ்ட் காமன் தான். நம்ம எப்போவும் அப்ளை பண்ணுற மாதிரியாக தான் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதெல்லாம் இருக்க போகுது. எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படி தான் இருக்க போகுது. ஸோ இது எதுவுமே புதுசு கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேக்கன்சி, இதோட சேல்ரி லெவலும் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். எல்லாருமே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அது எழுதுகிறவங்க இருப்பாங்க. எனக்கு அதுதான் வேணும்னு அதை எழுதுகிறவங்க இருப்பாங்க. நிறையா பேர் இந்த டெக்னிக்கல் சைடு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க படித்த படிப்புக்காகவே அந்த ரிலேட்டடாக வேலை பார்க்கணும், ஒரு சிவில் இன்ஜினியராக வேலை பார்க்கணும், ஒரு ஏஇயாக நான் இருக்கணும் அப்படி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ, நீங்கள் அப்ளை பண்ணுற மெத்தடு எல்லாமே காமன் தான். நீங்கள் குரூப் 4, குரூப் 2 ரெடி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இருக்கீங்களோ அதுக்கான எக்ஸாம் என்னைக்கு நடக்குதோ அன்றைக்கி நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிஎஸ், அப்புறம் ஆப்டிடியூட் பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் காமன் தான். தமிழ் எலிஜிபிலிட்டியில் 100க்கு 40 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். 40% எடுத்தால் தான் உங்களோட பேப்பர் 2வே திருத்துவாங்க. ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த ஜிஎஸ்சில் எடுக்கிற மார்க்கு, தமிழில் எடுக்கிற மார்க்கு அது எல்லாமே கால்குலேட் ஆகும். ஸோ நீங்கள் ஜிஎஸ் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த 200ல் நல்ல மார்க் எடுத்துகிட்டு டெக்னிக்கலில் ஓரளவுக்கு மார்க் எடுத்தால் கூட உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ அதனால் பாருங்கள், இதில் சிவிலுக்கு அதிகமான வேக்கன்சி இருக்கும். ஸோ அவங்க நிறைய பேர் ஆல்ரெடி இன்ஸ்டியூட்லலாம் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருப்பாங்க. ஸோ இதுக்கான கோச்சிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நிறையா இன்ஸ்டியூட் இப்போலாம் வந்து டெக்னிக்கலுக்கான கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டிகிரி படித்தப்போ படித்த அந்த புக்ஸை வச்சே நீங்கள் படிக்கலாம். ஜிஎஸ்க்கு நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி இன்ஸ்டியூட்டில் எங்கே படிச்சிருக்கீங்களோ அதுவே நீங்கள் கண்டினியூ பண்ணி படிக்கலாம். ஏன்னா இதுக்கான காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக இதுக்கு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஏஇ கவுன்சிலிங் நடந்து நிறைய பேர் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அது மாதிரி அடுத்த வருஷம் நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு உறுதியாக படிக்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நமக்கும் இந்த ஏஇ வேலை கிடைக்கும். சரிங்களா? ஸோ வேக்கண்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இருக்குது. சிவில் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது, ஹார்டிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது, ஆர்கியாலஜி படித்தவங்களுக்கு இருக்குது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க, மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க அவங்களுக்கெல்லாமும் இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லா விதமான போஸ்ட்டும் இருக்குது. எல்லா டெக்னிக்கல் ரிலேட்டட் ஆஸ்பிரண்ட்ஸும் இதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதை கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்க. 1 month தான் டைமு. ஸோ ஒரே பாத்தில் நம்ம போயிட்டுருக்காமல் டெக்னிக்கல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.